இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. வான்படை தளபதி மிக்கேலே, வையகம் காக்க வந்த இளங்கதிரே. வான்படை தளபதி மிக்கேலே, வையகம் காக்க வந்த இளங்கதிரே. தோழனுமாய் தொண்டனுமாய் தேடு யாருக்கு நண்பனுமாய், நாடியே வந்தோரை நலமோடு காத்திடுவார் என்றும் மறவாது இனிதே நடக்கும். வான்படை தளபதி மிக்கேலே, வையகம் காக்க வந்த இளங்கதிரே. திருத்தல திசை நோக்கி நம்பிக்கையில் பார்த்திடணும், தீராத குறை நீக்க வேண்டும் வரம் கேட்டிடணும். வான்தூதர் துணை நிற்பார், இயேசுவின் தலைமையில் புதியதொரு உலகம் அமைந்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம், இசையுடன் முழங்கிடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருவே நீர் வருக, குருவே நீர் வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம், குருவே நீர் வருக, குருவே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. நித்திய பிதாவே, நித்திய பிதா, உம் நேச மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, எசையா இறைவாக்கினர் சொல்லுவார், இந்த மலையிலே என் தலைவராகி ஆண்டவர் எல்லா முகத்திலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார், என்றுமே இல்லாதவாறு சாவை அழித்து விடுவார், என் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானத்தை எல்லாம் அப்புறப்படுத்துவார் என்று எசையா குறிப்பிட்டது சீயோன் மலை. இந்த நிகழ்வானது இயேசு ஆண்டவர் கல்வாரியிலே நமக்காக உயிர்விட்ட அந்த நிகழ்வின் வழியாக நிறைவேறுகிறது. கல்வாரி மலையிலே நிறைவேறுகிறது. கல்வாரி மலைக்கு அடையாளமாக இருப்பது இப்போது இங்கு இருக்கின்ற இந்த பலிபீடம். எனவே கடவுள் இந்த பலிபீடத்திலே நமது கண்ணீரையெல்லாம் துடைத்து விடுவார், கவலையெல்லாம் போக்கி விடுவார், நம்மை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற எல்லா சாவின் சக்திகளையும் அழித்து விடுவார், என்றுமுள்ள மகிழ்ச்சியை நமக்கு தருவார், நமக்கு ஏற்பட்ட அவமானம் நிந்தையெல்லாம் அப்புறப்படுத்துவார். இது இந்த திருப்பலியிலே நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமென் ஆமேன் ஆமென். நிச்சயமாக கடவுளுடைய அருள்கரம் இந்த திருப்பலின் மூலமாக இன்று நாம் சிறப்பிக்கின்ற அதிதூதர் மிக்கேல், கபிரியேல், ராஃபேல் இவருடைய பரிந்துரை மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் என நம்புவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள விதத்தில் ஒப்புக்கொடுக்க நமது பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பேரன்பும் இரக்கமும் உள்ள இறைவா, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தக முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணி புரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 9 முதல் 10, 13 முதல் 14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவருடைய தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியானது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் நின்று கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்களிலே, என் இதய துடிப்புகளோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்களிலே. காலத்தின் குரல்களில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல்களில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆயினாய், ஆதியும் அந்தமும் ஆயினாய். மழலையின் சிரிப்பில் உன்னலில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னலில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்களிலே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை ஆயத்தமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்குத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 47 முதல் 51 வரை. அக்காலத்தில் நத்தனயேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயேலர், கபடமற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனயேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு
நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனயேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அம்மா மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க. அதிதூதர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிதூதர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான்படை தளபதி வான்படை தளபதி அதிதூதர் மிக்கேலே அதிதூதர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, திருவெளிபாடு 5:12 நாம் வாசிக்கிறோம். மோட்சத்திலே கோடிக்கணக்கான வானதூதர்கள், ஒருவர் அல்ல, 100 பேர் அல்ல, 1000 பேர் அல்ல, லட்சக்கணக்கானவர் அல்ல, கோடிக்கணக்கான வானதூதர்கள் ஒன்றாக இணைந்து முணுமுணுன்னு இல்லை, சத்தமாக உரத்த குரலிலே கடவுளை போற்றுகிறார்கள். என்ன வார்த்தையை சொல்லி போற்றுகிறார்களோ அதே வார்த்தையை இப்பொழுது நாமும் உரத்த குரலில் சொல்லி கடவுளை போற்றப் போகிறோம், மகிமைப்படுத்தப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்துங்க, சத்தமா சொல்லுங்க. திருவெளிபாடு 5:12 கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழும் என்றென்றும் பெற தகுதி பெற்றது. ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம்தான் பரலோகத்திலே எல்லா வானதர்களும் உரத்த குரலில் சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துகின்ற, போற்றுகின்ற, ஆராதிக்கின்ற வார்த்தையாக அமைகிறது. இதை நம் வாழ்க்கையிலே அடிக்கொரு முறை சொல்லுகிற பொழுது நமக்காக பரலோகம் திறக்கப்படும். பரலோக ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, வான தூதர்கள் நமக்கு அற்புதமான விதத்திலே எல்லா உதவிகளையும் செய்கிறார்கள். ஒரு மனிதருக்கு வாழ்க்கையிலே என்னென்ன உதவி தேவையோ அத்தனை உதவிகளையும் அற்புதமாக, கச்சிதமாக நமக்கு வானதூதர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, அதை கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். நாம் விழித்திலே வாசிக்கிறோம், இசப்பேல் ராணிக்கு பயந்து இறைவாக்கினர் எலியா சூறைச் செடி நடியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். இனி நான் சாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பட்டினியாக படுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தேவை உணவு, தைரியம். இந்த வேளையிலே வானதூதர் ஒரு அப்பத்தை தணலில் சுட்டு ஒரு குவளையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவரிடம் சென்று அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடும் என்று கொடுக்கின்றார்.
எனவே வானதூதர்கள் நமக்கு உணவு தேவையாக இருக்கலாம், அல்லது மற்ற எந்த அடிப்படை தேவையாக இருக்கலாம், எல்லாவற்றையுமே கடவுள் வானதூதர்கள் மூலமாக நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல வானதூதர்கள் நமக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா சக்திகளையும் கட்டு போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பபிலோனிய மன்னன் நபுக்கத்நேசர் தானியேலை சிங்க குகைக்குள்ளே போடுகின்றான். பல ஆண்டுகளாக பட்டினியாக கிடக்கின்ற சிங்க குகைக்குள்ளே போடுகின்றான். நடப்பது என்ன? ஆண்டவர் தம் தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போடுகிறார். இன்றும் நமக்கு எதிராக கர்ச்சிக்கின்ற பலவிதமான தடைகளாக இருக்கலாம், தீமைகளாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், நோய் நோக்காடாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் போல சிங்கத்தை போன்று நம்மை கர்ச்சித்து வருகின்ற எல்லா தீமைகளையும், நமக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா அந்தகார சக்திகளையும் ஆண்டவர் கட்டி போட்டு நமக்கு பாதுகாப்பை தர வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நான் சொல்லுகின்ற வான தூதர்களுடைய செயல்பாடுகள் நமது வாழ்க்கைக்குள்ளே இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுகிறது. இங்கிருக்கிற நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அவர்களும் உடனே பெற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே நம்புவோம், இந்த நிமிடத்திலிருந்து கடவுள் நமக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா தீய சக்திகளையும் கட்டி போட்டு நமக்கு பாதுகாப்பை தருகிறார். ஆமென். ஆமென். அதுபோல பார்க்கிறோம், ஆண்டவர் சில வேளைகளிலே கட்டுக்களை அவிழ்ப்பார். எதெல்லாம் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிறதோ, கட்டுக்களாக இருக்கிறதோ, அதையெல்லாம் அவிழ்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. தானியேல் ஆகமத்திலே வாசிக்கிறோம், சாத்ராக், மேசாக், அபினோக்கோ என்கின்ற 3 பேரை எரிகின்ற தீ நெருப்புக்குள்ளாக தூக்கி எறிகிறார்கள். 3 பேரை கட்டி ஒன்றாக கட்டி அங்கே தீச்சுளையிலே போடுகிறார்கள். 3 பேர் போடுகிறார்கள், ஆனால் அங்கே 4 பேர் இருப்பதை அரசன் பார்க்கின்றான். ஒருவர் யார்? வான தூதர். 3 பேரையும் கட்டி போட்டார்கள். ஆனால் அரசன் பார்க்கிற பொழுது அந்த 3 பேருடைய கட்டுக்களும் அவிழ்க்கப்பட்ட நிலையிலே மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தீயானது அவர்களை எரிக்கவில்லை, தீயின் மத்தியிலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அரசன் சொல்லுவான், ஆண்டவர் தம் தூதர்களை அனுப்பி சாத்ராக்கு, மேசாக்கு, அபினேகோ என்ற 3 பேரின் கட்டுக்களையும் அறுத்து அவர்களை காப்பாற்றினார் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதைப்போல் நாம் வாசிக்கிறோம் திருத்துவப்பணி 12ஆம் அதிகாரத்திலே. அங்கும் முதல் போப்பாண்டவரை ஜெயிலிலே, சிறையிலே போடுகிறார்கள், கட்டி போடுகிறார்கள். இந்த வேளையிலே வானதூதர் அங்கு செல்கின்றார். அங்கு பிரகாசமான ஒளி இருக்கிறது. எழுந்து எனச் சொல்கிறார். அவரை சங்கிலியால் கட்டி போட்டிருக்கிறார்கள். வானதூதர் எழுந்திரு என்று சொன்னவுடனேயே சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது. உடனே வானதூதரை அவர் பின் செல்கிறார். அற்புதமான விடுதலையை பெற்றுக்கொள்கிறார். இந்த தானியகமத்திலே வாசிக்கப்பட்ட 3 பேருடைய வாழ்க்கையிலும் பேதுருடைய வாழ்க்கையிலும் கட்டி போட்டிருந்த அவர்களுக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்பி கட்டுக்களை அறுத்து விசேஷித்தமான விடுதலையை அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நாமும் அநேக நேரங்களிலே பல காரியங்களை செய்ய முடியாமல் வாழ்க்கையில் பலவிதமான தடைகளையும்
கட்டுக்களையும் தீமையின் பாதிப்புக்கினால் பாதிக்கப்பட்டவர்களாக நொந்து நொந்து நூலாகி செத்து கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம். நம் வாழ்க்கையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் இருக்கலாம். நோய்க்கு மேல் நோய், அடிக்கு மேல் அடி, சறுக்குக்கு மேல் சறுக்கு, இழப்புக்கு மேல் இழப்பு நமக்கு வந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட கட்டுக்களோடு நாம் கட்டப்பட்டிருக்கலாம். இந்த வேளையிலே இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையிலும் நீ யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையிலும் இந்த நொடி பொழுதே ஆண்டவர் தூதரை அனுப்பி உனது கட்டுக்களை எல்லாம் மறுப்பார். நீ வேண்டுவோரின் கட்டுக்களை எல்லாம் மறுத்து உனக்கு மிகப்பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். ஆமென். நம்புங்கள், நிச்சயமாக நடக்கும். அதை போல பார்க்கின்றோம். நாம் திருப்பாடல் 91:11 வாசிக்கிறோம். நீர் செல்லும் இடங்களிலெல்லாம் உன்னை காக்கும்படி அவர் தம் தூதருக்கு கட்டளையிடுவார் என்று. உன் கால் கல்லின் மேல் மோதாமல் தூதர்கள் உன்னை தம் கரங்களால் தாங்கிக் கொள்ளுவார்கள் என்று. ஆம், ஆண்டவருடைய தூதர்கள் எப்பொழுதுமே நம்ம எல்லாவித ஆபத்திலிருந்தும், ஆக்சிடென்டிலிருந்தும், விபத்துக்களிலிருந்தும் காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை சுற்றி அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற நம்மையும் ஆண்டவரின் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவார்கள். அல்லேலூயா. உயர்த்துவோம், சொல்லுங்க. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கின்ற என்னை சுற்றி எப்பொழுதும் வான தூதர்கள் சூழ்ந்து நின்று எனக்கு பாதுகாப்பை தருவார்கள். ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, விடுதலை பயணம் 23:20 வாசிக்கிறோம். வழிகளில் எல்லாம் உன்னை கொண்டு செல்வதற்காக நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதற்காக இதோ நான் உனக்கு முன்பாக தூதனை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது, இஸ்ராயேல் மக்கள் அடிமை நிலையிலிருந்து எகிப்திலே அடிமை நிலையில் இருக்கிறார்கள். அதிலிருந்து வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழியும் நிலத்தை ஆண்டவர் அவர்களுக்கு வாக்களிக்கிறார். அதை நோக்கி அழைத்துச் செல்வதற்காக, இஸ்ராயேல் மக்களை கொண்டு செல்வதற்காக ஆண்டவர் தூதரை அனுப்புவேன் என சொல்லியிருக்கிறார். இன்று உங்களுக்கும் எனக்கும் அதே ஆண்டவரின் வார்த்தை பொருந்தும். ஏனென்றால் நாமும் இந்த உலகத்திலிருந்து மோட்சத்தை நோக்கி, பரலோகத்தை நோக்கி வழி நடந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வழி பயணத்திலே சில வேளைகளிலே நாம் தவறி போய் விடுவோம், கீழே விழுந்து துவண்டு போய் விடுவோம். எனவே எல்லா நேரங்களிலும் நம்மை பரலோகத்தை நோக்கி, மோட்சத்தை நோக்கி, இறுதியிலே நாம் இறந்த பிற்பாடு கடவுளை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், தூயவர் 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 என புகழக்கூடிய பாக்கியம் பெற்ற நிலையை நமக்கு தருகின்ற விதத்திலே வானதூதர்களை கடவுள் அனுப்பி நம்மை அற்புதமாக பரலோகத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுபோல திருவழிபாட்டிலே வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கின்றோம். நமது ஜெபங்களை எல்லாம் சாம்பிராணி புகையோடு சேர்ந்து, தூபத்தோடு சேர்ந்து வானக தூதர்கள் மோட்சத்திற்கு கொண்டு செல்பவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நேரத்திலே என்ன நடக்கிறது என்றால், இங்கு எழுதப்பட்டிருக்கின்ற இந்த விண்ணப்பங்களையும், நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் வான தூதர்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடம் செல்கிறார்கள், மேல் நோக்கி செல்கிறார்கள். ஆண்டவரிடம் சென்று, இந்த மகளுக்கு இந்த தேவை இருக்கிறது, இந்த மகனுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று நமது தேவையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே சொல்லி
கடவுளிடமிருந்து அதற்கான ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வானதூதர்கள் இங்கிருந்து நமது தேவைகளை கொண்டு செல்வதும் பரலோகத்தில் அதற்கான பதிலை கொண்டு வருவதுமாக மேலே ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார்கள். எனவே இந்த திருப்பலியிலே நமது தேவைகள் எல்லாம் அற்புதமாக சந்திக்கப்படும், நமது நோய்கள் எல்லாம் அற்புதமாக சுகமடையும், இனம் புரியாத விடுதலையை நாம் இன்றே பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நம் வானதுர்களுக்கு தெரியும் எதை எப்ப யாருக்கு செய்யணுமோ அதை கரெக்டா ஷார்ப்பா சரியான நேரத்திலே முழுமையாக நிறைவேற்றியே தீர்வார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அருள் சகோதரி அவர்கள் ஆப்பிரிக்காவிலே மடஸ்கார் என்கின்ற பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு கிராமத்திற்கு அவர்கள் திருப்பலிக்கு செல்ல வேண்டும். 3 அருள் சகோதரிகள் ஓஸ்தி ஒயின் மற்ற பூசை பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆற்றிலே வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, வழக்கமாக ஓடுறதான். அன்று பெரிய மழை, பயங்கரமான புயல் மழை, காட்டாற்று வெள்ளமானது அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. இவர்களால் போக முடியவில்லை. ஐயோ, என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் ஊரே கிடையாது. அங்கு இருக்கின்ற வேறு இடத்தில் இருக்கின்ற மக்களும் பண்பாடு அற்ற மக்களாக இருக்கிறார்கள். ஐயோ, நம்ம போகட்டா எல்லாரும் காத்திருப்பாங்களே பூசைக்காக வேண்டி, என்ன செய்வதென்று அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்கிற பொழுது 3 பேர் வாட்டம் சட்டமான ஆட்கள் அங்கு வருகிறார்கள். அங்கு வந்தவுடனே நீங்கள் அக்கறைக்கு போகணுமா அப்படின்னு கேட்கிறார்கள். ஆமா என்று இந்த 3 சிஸ்டர்ஸ்களும் அருள் சகோதரிகளும் சொல்கிறார்கள். உடனே இந்த 3 பேரும் இருங்க நான் கொண்டு போறோம்னு அத்தோசமா இந்த 3 பேரையும் தூக்கி கொண்டு ஆற்றுக்கு அந்த பக்கமாக வைக்கிறார்கள். வைத்த உடனேயே அவர்கள் மறைந்து போய்விடுகிறார்கள். அப்போதுதான் அங்கிருக்கின்ற 3 அருள் சகோதரிகளுக்கும் ஞாபகம் வருகிறது. இன்று செப்டம்பர் 29ஆம் தேதி அதிதூதர் மிக்கேல், கபிரியேல், ராஃபேல் திருநாள் என்று. எனவே கடவுள் எப்படியெல்லாம் வானக தூதர்கள் மூலமாக தங்களை காப்பாற்றினார் என்று கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, எல்லா காரியத்திலும் எல்லா நிலைகளிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய வான தூதர்கள் இன்றைய நாளிலே விசேஷித்த விதமாக இந்த சக்தி மாதா வலையொலி மூலமாக யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவும் இங்கே திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கைக்குள்ளாகவும் வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக செய்து உங்களுக்கு கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், நீ இதை விட பெரியவற்றை காண்பாய் என்று, நீ இதை விட பெரியவற்றை காண்பாய் என்று. எனவே இந்த நாளிலே வானதூதர்களும் புனிதர்களும் நமக்காக ஆண்டவரிடமிருந்து உத்தரவு பெற்று செயல்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்வோம், அனுபவிப்போம். அவருடைய பாதுகாவலுக்குள்ளாக நமது வாழ்க்கை முழுவதையுமே ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்படியே முழந்தாள் போடலாம், அல்லது அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்துங்க. உங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. அநேகர் பலவிதமான பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடு வந்திருக்கலாம், நோய் நோக்காடுகளோடு வந்திருக்கலாம், தீய சக்தியினுடைய பாதிப்பினால் வந்திருக்கலாம். இந்த கர் நிறைவேறாமல் இருக்கு, அந்த கர் நிறைவேறாமல் இருக்கிறது என்று ஆதங்கத்தோடு வந்திருக்கலாம். அப்படியே ஜெபிங்க, உங்கள் தேவையை சொல்லி ஜெபிங்க. அப்படியே தேவையை சொல்லி ஜெபிங்க.
நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க நினைக்கிறீங்களோ அவர்களையும் கொண்டு வந்து ஜெபிங்க. ஆண்டவரே, இது எழுதிப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்குள்ளாகவும், இப்போ நான் சொல்லிக் கொண்டிருக்க ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்குள்ளாகவும், ஒவ்வொரு ஆட்களுக்குள்ளாகவும் விசேஷித்த முதல் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன் அப்பா அப்படின்னு ஜெபிங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். நான் ஜெபிக்கின்ற வேளையிலே அதிதூர் மிக்கேலுக்கு, வான்படை தளபதி மிக்கேலுக்கு நீர் கமாண்ட் கொடுத்து, ஆர்டர் கொடுத்து, உத்தரவு கொடுத்து, அவர் எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ அங்கெல்லாம் அனுப்பி எல்லா காரியங்களையும் எனக்கு சாதகமாக மாற்றித்தாருங்கப்பா. உமது தூதர்கள் சென்று எல்லா இடங்களிலும் சென்று மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான செய்தி அறிவிக்கிறார்கள். மரியாளுக்கும் எலிசபெத்துக்கும் இன்னும் பலருக்கு மங்களகரமான, மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தார்கள். இதோ இந்த திருப்பலி முடிந்தவுடன் நான் செல்கிற பொழுது என் வாழ்க்கைக்குள்ளே மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான காரியம் நடைபெறட்டும், நிகழட்டும். எனக்கு நற்சுகம் கிடைக்கட்டும், விடுதலை கிடைக்கட்டும், வெற்றி கிடைக்கட்டும், உயர்வு கிடைக்கட்டும். பக்தியா ஜெபிங்க. அன்பாண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் ஆயிரக்கணக்கான வான தூதர்களும் புனிதர்களும் இந்த வேளையிலே பாளையம் இறங்கி செயல்படுவார்களாக. இந்த வேளை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சிலுவை வல்லமை கடந்து வந்து எல்லா தீமைகளையும் அப்புறப்படுத்துவதாக. ஏசாண்டவர் இந்த உயிர்ப்பு வல்லமையிலிருந்து இவர்களுக்கு தேவையான பரலோக புலோக ஆசீர்வாதங்கள் இந்த நிமிடத்திலே கட்டவிழ்க்கப்படுவதாக. அப்படியே கரங்களை உயர்த்தியவாறு எல்லாரும் 3 முறை வான்படை தளபதி அதிதூதர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என நாம் 3 முறை சொல்லியிருக்கிறோம். சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அது ஒரு மிக்கேலுக்கு கட்டளை கொடுத்து நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நம் சார்பாக செயல்பட அனுப்புகிறார். அது மிக்கேல் சமணசனவர் ரெக்கையினால் பறந்து நமது வாழ்க்கைக்குள்ளே நாம் வேண்டுபவர்களுக்குள்ளே வருகிறார். நம்மிடமும் நாம் வேண்டுவிடம் இருக்கின்ற எல்லா தீமைகளையும் கையில் வைத்திருக்கிற ஈட்டினால் குத்தி 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 அழிக்கிறார், நிர்மூலமாக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட மிகப்பெரிய செயல்பாடு, விடுதலை செயல்பாடு நமக்குள்ளே நடக்கிறது என்பதை அனுபவித்துக் கொண்டே 3 முறை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக சொல்வோம். வான்படை தளபதி அதிதூதர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான்படை தளபதி அதிதூதர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான்படை தளபதி அதிதூதர் மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் முன்பு மாறாது காணிக்கை. அன்பு சகோதர சகோதரர், இந்த உடைமான இப்பலி
எல்லாம் வல்ல வானகத்தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பழியை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். வான தூதர்களின் பணியால் மாண்புக்குரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயன் உள்ளதாகவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உடைய வானதூதர்கள் மற்றும் முதன்மை வானகத் தூதர்கள் வழியாக உமது புகழ் குறையின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேர்கின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். ஆகவே இறைவானங்கள் வானகத் தூதர் புனிதரைவரோடும் சேர்ந்து உமது திருப்பெயரை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ள உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின்
இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமான உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் வான தூதர்களையும் புனிதர்களையும் நமது வாழ்க்கைக்குள்ளாக அனுப்பி நம்மை அற்புதமாக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக கரங்களை விரித்து பக்தியோடு ஏசாண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற, எங்கள் மனத்தில் இருக்கின்ற நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான தீய சக்தியிடமிருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். உலகம் தர முடியாத அமைதியையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் அனைவருக்குமே அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் உமது அன்பு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பரலோக சமாதானத்தையும் தெய்வீக நிம்மதியையும்
நிறைவாய் பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத உயிருள்ள கடவுளின் திருமகன் இவர்தான். நான் அளிக்கின்ற வெற்றி விரைவில் வெளிப்படும். நான் கொடுக்கின்ற விடுதலை அண்மையில் உள்ளது என்று கூறியவர் நம் வாழ்க்கையில் வெற்றியையும் விடுதலையையும் தனது காயத்தினாலும் தனது இரத்தத்தினாலும் தனது மரணத்தினாலும் நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையிலே ஆற்றலோடும் சக்தியோடும் வல்லமையோடும் எழுந்தருளி வந்திருக்கிறார். இவரை வரவேற்று இவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு செய்யும் நீதானையா, செய்யாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்ச மழைக்கு வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்ச மழைக்கு வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, செய்யாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் இந்த உணவின் ஆற்றல் வலிமை பெற்ற நாங்கள் உம் வானதூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் சென்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறையாசீர் பெற்றவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே தோழனுமாய் தொண்டனுமாய் தேடு யாருக்கு நண்பனுமாய் நாடியே வந்தோரை நலமோடு காத்திடுவார் என்றும் மறவாது இனிதே நடக்கும் வான்படை தளபதி வான்படை தளபதி மிக்கேலே வையகம் காக்க வந்த இளங்கதிரே